தாவேக்கா முடிஞ்சது அப்படிங்கிறாரு. அந்த இல்ல, மீனிங். அது ஏன்னா இந்த சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அப்படிதான். அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரான்னு தெரியாது. முடிஞ்சது அப்படிங்கிறது அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததுன்னு தான் சொல்லியிருப்பாரு. இல்ல அந்த ஒரு ஸ்டைல், அந்த டோன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது. அது ஒவ்வொருத்தங்களுடைய பார்வை, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் அதை. ஏன் பிகாஸ் வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாவேக்காக்கு போயிருவேன் இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வச்சிட்டாங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் எங்களோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் எது நினச்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரியான நிலை வந்து இப்போ உருவாகி இருக்குல்ல. இல்லை, அதுதான் அவங்க தாவேக்காவே ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த இதில் பயன்படுத்திட்டாங்க. அதுதான் காங்கிரஸ் முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன கொடுக்குதோ அதை ஒரு யாசகம் வாங்குகிற மனநிலையில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கடந்த தேர்தல்களில். ஆனால் இந்த முறை தாவேக்கான ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவங்க நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ அதை காரணம் காட்டி திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் தாவேக்காவில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னொரு பக்கம் இங்கே வந்து நாம் வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை உருவாகணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க.